ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன, அதனுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோட்டோ இருக்கும், அதுதான் நம்மளுடைய குரூப். ஓகே ஃபைன். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சிக்க முன்னாடி சரிங்களா, நீங்கள் ஒரு 3 விஷயம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இந்த சார்ட்டில் இதனுடைய நேம்ஸ் என்ன, ஒவ்வொரு கேண்டிலோட நேம் என்ன, அது எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இன்னொன்று இதனுடைய பிரேக் அவுட். சரிங்களா, இந்த 3 விஷயமும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் இனிஷியலாக உள்ளே வரும்போதே சரிங்களா, மார்க்கெட்டில் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பார்த்தாலுமே மார்க்கெட் வந்து ஒரு மோடில் தான் ட்ராவல் ஆகிட்ருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜிக்ஸாக் மோட்லேயே தான் ட்ராவல் ஆகிட்ருக்கும். சரிங்களா, அதே போல் நான் வீக்லி டைம் ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இந்த மோட்லேயே தான் ட்ராவல் ஆகும். சரிங்களா, இதே நான் டே கேண்டலில் மாற்றுறேன். ஸோ அதே போல் தான் இதுலேயும் என்ன ஆகும் அப்படின்னா ட்ராவல் ஆகிட்ருக்கும். அப்போது உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்னேக் போகிற மூமெண்ட்லேயே இப்படியே ட்ராவல் ஆகிட்ருக்கும். சரிங்களா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன், நான் அது என்னங்கிறத ஷோ பண்ணுறேன். மேலே இருக்க லைன் பேர் வந்து ரெசிஸ்டன்ட். சரிங்களா, இதில் 2 இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம். பை சைடு அப்படின்னா, அதாவது மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லைன்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது நீங்கள் பைக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா, ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது செல்லுக்கு ட்ரை பண்ணணும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் பை, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டு செல். சரிங்களா, இது ஒரு பேட்டர்ன். சரிங்களா, இங்கே போகிறதுல சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது பை, இது ஒரு பேட்டர்னை பயன்படுத்துகிறோம். இப்போது அதிகமான பையர் வந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணும். இந்த இடத்துல என்ட்ரி கொடுங்கிறது நீங்கள் எந்த புக்கு படித்தாலுமே அதில் இருக்கும். நான் என்னோடய MBA சப்ஜெக்ட் நான் நிறைய இடத்துல ஷோ பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரி பாயிண்ட். ரொம்ப அக்யூரஸியும் அதிகமாக இருக்கக்கூடியது. சரிங்களா, அதே மாதிரி நிறைய செல்லர்ஸ் ரொம்ப ஷேரை செல் பண்ணாங்க அப்படின்னா ஷேர் வந்து என்ன ஆகும், கீழே இறங்கும், சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷனை பை பண்ணுறதோ இன்ட்ராடேயில் செல் பண்ணியோ ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா, இதில் ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா எங்கே பையர் வருவாங்க, எங்கே செல்லர் வருவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும்போது பையர் வருவாங்க. சரிங்களா, இந்த பிரேக் அவுட் பண்ணும்போது பையர் வருவாங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னுடைய சஜஷனே என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் உங்களுடைய கேரியரை பில்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் வரையும் போது சரிங்களா, இப்போ இதில் நீங்கள் வரையச்ச எக்ஸாக்டாக நீங்கள் வரையணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த வியூ கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு இனிஷியலாக உங்களால் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா நீங்களே ஜஸ்ட் இதுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா, நீங்கள் சும்மா அப்படியே வரைஞ்சி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இது பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்து கீழே இறங்கியிருக்கு. சரிங்களா, இப்போது இந்த இடத்த விட்டுருங்க. சரிங்களா, இது ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே என்ட்ரி கொடுத்து நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருப்போம். சரிங்களா, இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும்போது இந்த வீக்லி கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போதெல்லாம் பாருங்கள், இது பக்கத்தில், அதாவது ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பை பண்ண எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து செல் பண்ணுவாங்க. இங்கே கன்சாலிடேஷன் இருக்கும். சரிங்களா, வீழ்ச்சிங்கிறது 5% மேலே கூட இருக்கும். அப்போது இந்த சைட் போகும்போது மட்டும் ஸ்கேல்பிங்கும், இந்த இடத்துல ட்ராவல் ஆகும்போது பையும். இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட், பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் இருக்கும். அதே போல் செல் சைட் ட்ரை பண்ணும்போதும் ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட் நோக்கி வரும்போது இந்த மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா 1 டே கேண்டில் விட்டு அப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். இல்லை அந்த டேயை பொறுத்த மட்டும் ஸ்டாக் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணினா ஃபர்ஸ்ட் 1 மினிட் விட்டுட்டு அந்த 1 மினிட்டோட லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம்.
இது நீங்கள் உள்ளே வரும்போது பேசிக்காக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இப்போது இந்த லைன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்துட்டு அந்த டேட்டில் அக்யூரேட்டாக வரைகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா, எப்போதுமே நீங்கள் வரையும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, வீக்லியில் டைம் ஃப்ரேமை வரைங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இது முடித்த உடனே அடுத்து பேட்டர்ன்ஸ் படிக்கணும். சரிங்களா? அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர், ட்ரையாங்கிள், இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம், டபுள் டாப், இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அடுத்தடுத்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? இப்படி நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ஒன் டே அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ வந்து கிளியராக கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி நீங்கள் இப்போ இப்படி வீக்லி டைம் ஃப்ரேமில் வரைஞ்சி, சரிங்களா, ஒன் டேயில் கன்வெர்ட் பண்ணச்ச உங்களுக்கு வியூ அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும். இதில் சரிங்களா, உள்ளே வந்தாலுமே நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் நான் சொன்ன மாதிரி ஜிக்ஸாக்ல ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அப்புறம் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது என்ன இங்கே என்ட்ரி கொடுத்தா இங்கே உள்ள ப்ராஃபிட்டை நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே சப்போர்ட் லைனில் ரீச் ஆகும்போது, சரிங்களா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது இந்த மாதிரி வீக்லி மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டு அதில் போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா வியூ அப்படிங்கிறது கிளியராக கிடச்சிதுன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அதில் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் எப்போதுமே வந்து இனிஷியலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்தோடனே நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே, எப்போ நீங்கள் உங்கள் கரியரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நிறையா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு புரிதலுக்குள்ளே நீங்கள் போகணும். அதனால் இதுக்கு நிறையா டைம் பிடிக்கும். இதை நிறையா செக் பண்ணுங்கள், நிறையா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணதாக இருக்கணும். சரிங்களா? ஸோ நிறைய இதெல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. இப்படியெல்லாம் விஷயம் இருக்குதுன்னு தெரிய ஆரம்பித்தோன்னே இதை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் இதனோட புரிதல் வரும். எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய், see you.